ரஜினி சார் ஷூட்டிங் டைம்ல நிறைய கதை சொன்னாரு அபவுட் அப்பா அண்ட் ஹிம் ஒர்க்கிங். ஸோ நீங்க நிறைய கதை பேசியிருப்பீங்க. ஆமாம். என்ன ஏதாவது ஒன்று சொல்லுங்க. ஐயோ எக்கச்சக்கமா சொல்லக்கூடிய கதைகள், சொல்லக்கூடாத கதைகள். நான் லோகேஷ் கிட்ட சண்டை போடலான்னு இருக்கேன். ஏன்? மோனிகா பெல்லூச்சி பத்தி பாட்டு எடுத்தீங்க, எனக்கு இன்னொரு ஃபேவரட் ஹீரோயின் இருக்கிறாங்க, அடுத்த படத்துல அவங்கள வச்சுக்கணும். உர்சுலா ஆண்ட்ரூஸ். ஆனா இந்த பாட்டு உர்சுலா ஆண்ட்ரூஸ் நல்லா இல்ல. இல்ல எடுத்தோன்னு ஒரு எக்கோவா போனா உர்சுலா ஆண்ட்ரூஸ். பரவாயில்லை, உடுத்து போன சமுதாயத்தில் உன் போன்ற பூசாரிகள் புண்ணியவான்கள் வேடம் போடும் நாடகத்தை விட்டுக் கொண்டிருக்கும் மக்கள் கூட்டத்திற்கு என்னுடைய செய்கை ஒரு பாடமாக. இந்த டைலாக் சிவாஜி சாரே மறந்துருப்பாரு. யூ மீ ரஜினி சார் ஒரு காம்பினேஷனோ இல்ல இருந்தது. எங்க நான் படுத்துட்டேன்ல, ஒரு மனுஷன் ஸ்டைலாவே பிறந்து ஸ்டைலாவே வாழ்ந்துட்டு இருக்கிறாரு, அது ரஜினி சார் தான். அவர் மாதிரி there can be only one. வணக்கம். So good to see you again, sir. Okay. So happy to have this conversation with you, sir. So நான் ஒரு விஷயம் சொல்றேன். நான் என்ன புதுசா சொல்லல. Everybody knows that கூலிக்கு முன்னாடி லாஸ்ட் டைம் நீங்க வந்து ரஜினி சார் கூட வேலை பண்ணது வந்து ஒர்க் பண்ணது வந்து மிஸ்டர் பாரத். In the year I was born. Yes. 1986. Yes. லோகேஷ் அப்பதான் பிறந்திருக்காரு. Yes. Vikram also released 1986. 1986. Yes. நான் ரஜினி சாரோட ரியாலிட்டி படம் நடிச்சிட்டு முதல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரெண்டா நடிக்கிறேன். மீதி எல்லாமே சாருக்கு ஆப்போசிட் தான். ஃபர்ஸ்ட் பாயம்புலின்னு ஒரு படம் நடிச்சேன். பட் ஒரு சாங் இருக்கு, நீங்க ரொம்ப நான் அந்த படம் பார்த்தேன். ஆமா, என்னமா கண்ணு சௌக்கியமா. பட் இருந்தாலும் வந்து அதுல வந்து நான் ஃபாதர் சார் சன்னு. ஓ ஆமா இல்ல. ஆமா. இருந்தாலும் வந்து ஆன்டி தான். ஓகே. ஒரு நெகட்டிவ் ஃபாதர் அது மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதுல ஆக்ட் பண்றது சாருக்கு வந்து ஃப்ரெண்டு ஆக்ட் பண்றது. எப்படி இருந்தது? நல்லா ஜாலியா இருந்தது. ஃப்ரெண்டுனா நல்லா திட்டுற ஃப்ரெண்டு. என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ சொல்றது கேளு, அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு. ரஜினி சார் ஷூட்டிங் டைம்ல நிறைய கதை சொன்னாரு அபவுட் அப்பா அண்ட் ஹிம் ஒர்க்கிங். ஸோ நீங்க நிறைய கதை பேசியிருப்பீங்க. ஆமா. என்ன ஏதாவது ஒன்று சொல்லுங்க. ஐயோ எக்கச்சக்கமா சொல்லக்கூடிய கதைகள், சொல்லக்கூடாத கதைகள். அப்பா கிட்ட என்னன்னா ஃபர்ஸ்ட் படமே அப்பா கொடுத்த சட்டமின் கையில்னு ஒரு படம். அதுல வந்து அப்பா சும்மா இருக்க மாட்டாரு, டூப் போடாம 40 அடி உயரத்துல இருந்து குறிச்சா அப்புறம் அவரே குறிக்கல. நான் எனக்கு அது ஃபர்ஸ்ட் படம் இல்லை, நானும் குறிச்சு தர தொலைக்கணுங்கிற மாதிரி அங்கிருந்து மேலே குறிச்சு ஒரு வாட்ச் ஒன்று உடைச்சிட்டேன். ஒரு சொந்த வாட்ச். சட்டமன் கையிலுக்கு எனக்கு சம்பளமே 500 ரூபா, அந்த வாட்ச் 650 ரூபா. ஃபர்ஸ்ட் படத்துலேயே எனக்கு 150 ரூபா நஷ்டம் சார். அப்போதான் அப்பா சொன்னார், எதுவும் ஓனா யூஸ் பண்ணாதீங்க சினிமாக்கு, எல்லாம் அவங்க கொடுப்பாங்க, அதை போட்டுங்க சார். எனக்கு தெரியல சார் போட்டு அப்படின்னாரு. அதுலேருந்து ஆரம்பித்து அப்பா கூட எக்கச்சக்கமான ட்ராவலிங், சின்ன கேரக்டர் பண்ணி மெயின் வில்லனாக பண்ணி, அப்பா என்னை வந்து ஹீரோவாக என்னை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணி அந்த அளவுக்கு அவர் கூட ட்ராவலிங். அப்பா கூட வந்து நான் மங்கம்மா சபதம்னு ஒரு படம் நடிக்கிறேன். அப்பா ஹீரோ, நான் வில்லன். அப்போ நடிச்சிட்டிங்களா? அப்பா வந்து தெரியுங்களா சத்யராஜ் நாகேஸ்வர் ராவ் சாரும் கூட நம்மள மாதிரி தான் அப்படின்னாரு. சார் கரெக்டா இருக்கா? எஸ் சார், நல்லா இருக்கு. உங்க இன்னொரு ஒரு மிமிக்ரி பண்ணுங்க ப்ளீஸ் சார். இல்லை ஏன்னா நிறையா அவர் கூட ட்ராவல் பண்ணனால ஐ கேன் டூ ஸோ மெனி திங்ஸ் லைக் அப்பா. So good. கொஞ்சம் மிமிக்ரி அடிப்பேன். தெரியும், கேள்விப்பட்டிருக்கேன். என்ன இமிடேட் பண்ணுங்க? இல்லை தெரியல. இதான் இது எனக்கே இருக்குது. Actually நான் இது நிஜமா சொல்லணும், த்ரூ அவுட் த ஷூட்டிங் அந்த லிப் பாம் போட்டு நீங்களும் லிப் பாம் போடுவீங்க. ட்ரை லிப்ஸ் ஐ திங்க். ட்ரை லிப்ஸ். அதனால தான் காசு பண்ணாங்களோ அப்பா பொண்ணு. ட்ரை லிப்ஸ் அப்பா பொண்ணு. எவ்வளவோ ரீசனுக்காக அப்பா பொண்ணு காசு, ட்ரை லிப்ஸ்க்காக காசு. ஒரு ஹைட், ரெண்டாவது ட்ரை லிப்ஸ். Because the whole movie லிப் பாம் இவரு சைலண்டா கூப்பிடுவாரு. நான் எப்ப பார்த்தாலும் சைலண்டா, because both dry lips, night shoot வேற. But dry lips was a common thing. ஆமா, ட்ரை லிப்ஸ். That is common. How is it working with Lokesh? ரொம்ப ஜாலியா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது. But I know one thing you hated. Night shoots.
நைட் ஷூட். ஆமாம், நைட் ஷூட் வந்து கொடுமையான விஷயம்தான். பட் இப்போ என்னன்னா, ஆனா இவர் நைட்ல தான் படம் இல்லை ஏஜ் ஃபேக்டர் இருக்கிறதுனால நான் முதல்லயே சொல்லிடுவேன், அந்த காலம் மாதிரி இல்லை. மணிவண்ணன் டைரக்ஷனில் நடிக்கல. ஸோ யூத்ல உங்களுக்கு நைட் ஷூட் பிடிக்குமா? எப்பவுமே பிடிக்காது. பின்ன என்ன ஏஜ்ங்கிறீங்க? ரொம்ப கம்ஃபர்டபுள் ஏரியா வந்து 2 to 9 கால் ஷீட்னா நல்லா இருக்கும். காலையில் எந்திரிச்சு ஒர்க் அவுட் பண்ணிட்டு ரிலாக்ஸ்டாக போய் மத்தியானம் ஒரு கட்டு கட்டிட்டு அப்புறம் ஷூட்டிங் போய் 9 மணிக்கு விட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கு. 9 to 6 நாளும் கூட அடிச்சு பிடிச்சி ஓடி வரணும். கரெக்ட். ஆமா, யா, தட் ஃபுல் நைட் ஸ்லீப், தட் பேட்டர்ன். அப்புறம் 9 o'clock பேக்கப் பண்ணா நல்லா சாப்பிட்டு தென் கொஞ்சம் ஏதாவது யூடியூப்ல பார்த்துன்னு நிம்மதியா தூங்கலாம். ஐ அக்ரி. லோகேஷ் கிட்ட என்ன கன்வீனியன்ட் இருந்ததுன்னா எனக்கு நல்ல ஃப்ரீடம் கொடுத்தாரு. எஸ், கொலாபரேட்டிவ். ஆமா, எனக்கு வந்து கொஞ்சம் டயலாக் எல்லாம் இம்ப்ரோவைஸ் பண்றதுக்கு, சார் இதுதான் மேட்டர் நீங்க பண்ணிக்கலாம் சார். ஆக்சுவலா இந்த படத்துல ரஜினி சாருக்கு ஹீரோயின் நான் தான். என்ன கொண்டவங்களை பழி வாங்க தானே வர்றாரு, உங்களுக்காக வரல அவரு. ஆமா, கரெக்ட் சார். ஆமா, who am I? What am I? ஹீரோயின்ல ஃப்ரெண்டுக்காக பழி வாங்க வர்றாரு. I didn't say it. நீங்க சொன்னீங்க quotable quotes. அமேசிங். இல்லை, எனக்கு என்ன பிடிச்சதுன்னா, நான் இப்போ சொல்லிட்டு இருந்தேன், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஆஸ் அ டைரக்டர் மைண்டில் அவர் கிளியராக வச்சிருப்பாரு. இது ஒரு பெக் பாயிண்ட்ஸ் எப்படி ஏபிசி, அதுக்கு நடுவில் அவ்வளோ ஃப்ரீடம் இருந்தது. தட் நைட் சீக்வன்ஸ் வித் நாகார்ஜுனா சார், யூ மீ இன் தட், அந்த வீடே கெடுத்துட்டாங்க, அந்த பிளாக் ஹவுஸ் ஸ்விம்மிங் பூலை கெடுத்து எல்லாத்தையும். அவர் என்ன நாகார்ஜுனா அவ்வளோ யூத்தா இருக்காரு இல்ல? ஆமா, என்னை விட சின்னவர் டெஃபினட்டா. இல்ல, இப்ப பார்த்தா என்ன விட சின்னவரா இருக்காரு. என்ன விட ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸ் சொன்னாங்க. டயட் அன்னைக்கு அந்த நைட் ஷூட்ல நான் கேட்டேன், சோ சார் வாட் ஆஃப்டர் திஸ்? ஒன்ஸ் a year I go to detox for 2 months. ஏதோ அந்த மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு. நான் வாழ்க்கையில டீடாக்ஸ் ஸ்பா எல்லாம் போனதே இல்லை. நான் அதெல்லாம் எதுவுமே இல்லை. 47 years ஆச்சு. மெஸ் சாப்பாடு தான் சாப்பிடுவேன். அதே அந்த நானும் ப்ரொடக்ஷன் பாப்பா தான். அப்படியா? நானும் ப்ரொடக்ஷன் சாப்பாடு ஹாப்பியா, அதுதான் திருப்தி கொடுக்குது. நல்லா இருக்குது, அது பிரச்சனை இல்லை. இது வரைக்கும் சினிமா கம்பெனி சாப்பாடு சாப்பிட்டு வயிறு அப்செட் ஆனதே இல்லை. ஷோபின் சார் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் வந்தார். சார் நீங்கள் பூவழி வாசல்னு ஒரு படம் ஆக்ட் பண்ணிச்சுல்ல, ஃபாசில் சார் படம். ஆமாம் 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 ஷோபின் சொல்லுங்கள். அந்த படத்தில் ஃபாசில் சாரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்னு நான், நீங்கள் அதில் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணீங்க? இல்லை சார், ரெண்டு அச்சன் கிடைஞ்சதா? உங்கள் அச்சன் வந்து அப்போ என்னடா வயசாகுது? ஓ, உங்க அப்பா ஒர்க் பண்ணாரா பூவழி வாசல்ல அப்படின்னு சிரிச்சேன். டான்ஸ் பிட்னி எடுத்திருக்காருங்க மோனிகா பெல்லூச்சி. அவரை மட்டும் தான் பார்க்க முடியும். நான் லோகேஷ் கிட்ட சண்டை போடலான்னு இருக்கேன். மோனிகா பெல்லூச்சி பத்தி பாட்டு எடுத்துட்டீங்க, எனக்கு இன்னொரு ஃபேவரட் ஹீரோயின் இருக்கிறாங்க, அடுத்த படத்துல அவங்கள வச்சுக்கணும்னு. உர்சுலா ஆண்ட்ரஸ். Oh my god, even I love Ursula Andress. டாக்டர் நோ படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஜேம்ஸ் ஷாட் படத்தினுடைய ஹீரோயின், ஜேம்ஸ் பாண்ட் walking ஹீரோயின் வாக்கிங். Satraj sir has a massive crush on Ursula Andress. பல வருஷமா டாக்டர் நோ பார்த்ததுல இருந்து ரொம்ப பல. ஆனா இந்த பாட்டு Ursula Andress நல்லா இல்ல. டியூன் பண்ண நீ சிங்கரா இருக்கிறதுனால உனக்கு தெரியுது, டியூன் போட முடியலன்னு இல்ல. மோனிகா பெல்லூச்சி இல்ல, மோனிகா பெல்லூச்சி தான் கரெக்டா இருக்கு சார். இல்ல, எடுத்தோன்னு ஒரு எக்கோவா போனா ஹூசுலா ஆண்ட்ரூ, அப்புறம் ஸ்லோ மோஷன்ல அந்த காலத்துல தொகையரான்னு இருக்கும்ல, பழைய வாத்தியார் படத்துல எல்லாம், மக்கள் தலைவர் எம்ஜிஆர் படத்துல, சிவாஜி சார் காலத்துல எல்லாம் அந்த தொகையரான்னு ஒண்ணு இருக்கும். அது என்ன சிங்கரா உனக்கு தெரியணுமே? ஓஹோ, என்ன எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, தரை மேல் பிறக்க வைத்தான் ஒரு பாட்டு வரும். அதுக்கு முன்னாடி உலகத்தின் தூக்கம் கலையாதோ சாங் இன்ட்ரோ. ஆமா, அது வந்து இது வரும். அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக நம்மளால விட்டுற முடியாது, இத காரணமா வச்சு விட்டுற முடியாது. I love this composing session. Superb, love it. About this film, back to the film after composing session. அப்போ நான் கேட்டுட்டு இருந்தேன், 39 years 86, correct? Yeah, 36. Why have I forgotten my own birthday? Yes, correct. So again, what was the reason? எனக்கு இதுக்கு முன்னாடி கேட்டிருப்பாங்களே, must be many opportunities. சிவாஜி படத்துக்கு கேட்டாங்க. என்ன ஆச்சுன்னா, சிவாஜி படம் நடிக்கல எனக்கு இந்த, நான் ஓப்பனா பேசுறேன், ரொம்ப மார்க்கெட் போயிட்டு இருக்கிற ஒரு ஹீரோ, தொட 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 வண்டி கீழே வருது.
ஏதாச்சும் ஒரு படம் நம்ம தூக்கி நிறுத்திட மாட்டோமா, அதாவது வேறு வழி இல்லாமல் ஹீரோவை தம் பிடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தத்தளிச்சுக்கிட்டு ஒரு ஸ்டேஜில் தான் வந்து சங்கர் சார் சிவாஜியில் வில்லனா கேட்டார். அப்போ நான் சங்கர் சார்கிட்ட தான் சொன்னேன், சார் ரொம்ப நிலைமை மோசமாக போயிட்டுருக்குது, ஹீரோ சத்யராஜ் பொசிஷன், ஏதாச்சும் ஒரு படம் அடிச்சிருமான்னு பார்த்துட்ருக்குறேன் சார், இந்த டைமில் போய் நான் வில்லனா நடிச்சிட்டேன்னா தொப்புன்னு சுத்தமாக போயிடும் சார் அப்படின்னு. I love your honesty. இதுதான் உண்மை. அதை விட்டுட்டு மீடியா எல்லாரும் உங்களை மாதிரி பேச மீடியாவில் என்னென்னமோ சொல்லிட்டாங்க. அதே மாதிரி வந்து பாபால ரஜினி சார் கேட்டார், ஸ்ட்ரெயிட்டா போய் சொல்லிட்டு வந்தேன், சார் ரொம்ப வண்டி கீழே போயிட்டு இருக்கு சார், ஃப்ளைட்டு கீழே லேண்ட் ஆக நான் அதை பற்றி வண்டிக்கு லேண்ட் ஆகிறதுக்குள்ள ஏதாச்சும் ஒரு 2 படம் அடிச்சு பழையபடி. ஏன்னா நான் ஒரு 75 ஃபிலிம்ஸ் வில்லனா நடிச்சுட்டு தான் ஹீரோ ஆனேன். ஸோ இந்த ஹீரோ சக்ஸஸ்ஃபுல் ஹீரோங்கிறதுல ஒரு சுகம் இருக்கு. நான் ஒரு பஞ்ச் டைலாக் வச்சுக்கிறேன், ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹீரோவாக இருக்கையில், சக்ஸஸ்ஃபுல் ஹீரோயினாக இருக்கையில் சினிமா நம்ம கையில் இருக்கும், கேரக்டர் ஆர்டிஸ்டாக வந்துட்டு நம்ம சினிமா கைக்கு போயிடணும், சினிமா சொல்கிறபடி கேட்குற மாதிரி ஆயிடும். சரி, இதை முடிஞ்ச அளவுக்கு எடுத்து பிடிக்கலாம், மைண்ட் செட்டே மாறும். அதனால் வந்து தம் பிடிக்கலாம்னு பிடிச்சி பார்த்தா முடியல. அப்புறம் வந்து வண்டி ஓட்டி பார்த்தா முடியல, கீழே வந்தாச்சு வண்டி, இனி சும்மா வீட்டில் உட்காந்துட்டு என்ன கழிக்க போகலாம் அப்படின்ட்டு. சார் நீங்கள் இப்படி பேசுங்க, பட் டு யூ ஈவன் ரியலைஸ் லைக் நீங்கள் ஸ்க்ரீனில் 2 நிமிஷம் வந்தாலும் லைக் யூ ஆர் சச் அன் இம்பேக்ட்ஃபுல். என் படத்து டைட்டில்லாம் பார்த்தீங்கன்னா வள்ளல், பிரம்மா, மகுடம் அப்படித்தான் இருக்குப்பா. 6.2ன்னு ஒரு படத்துக்கு டைட்டில் வச்சாங்க என்னோட ஹைட்டுக்காக. அப்படியெல்லாம் ஒரு பந்தா பண்ண ஹீரோ நான் பண்ணல, அவங்களாம் வச்சாங்க. குன்னூரில் வண்டிச்சோலைன்னு ஒரு கியூட் வில்லேஜ் இருக்குது குன்னூர் பக்கத்தில். இன்னி வரலும் என் பேரில் ஒரு டைட்டிலும் இல்லை, நான் அழுகணும்ல பாரு. அங்கே வந்து நான் ஒரு வீடு வாங்கினேன், அங்கே வந்து சும்மா ஊட்டிக்கு பக்கத்தில் குன்னூர். உடனே அடுத்த படத்துக்கு என் படத்துக்கு என்ன டைட்டில் தெரியுமா, வண்டிச்சோலை சின்ராஸ். ஏன்னா ஹீரோவை குஷிப்படுத்த பிரம்மா, வள்ளல். ஆமாம். அப்புறம் எனக்கு வந்து ஒரு பெரிய கேப்பு, அப்பா கூடயும் நடிக்கணும், ரஜினி சார் கூடயும் நடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு கேப் இருந்துகிட்டே இருந்தது. கரெக்டாக கூலி வந்து சொன்னார், ஒரு ஃப்ரெண்டுங்கிற ஒரு விஷயம் சொன்னார். எனக்கு இந்த கேரக்டரும் பிடிச்சிருந்தது. ரஜினி சார் கூட நடிக்காதக்கு வேறு ஏதோ காரணத்தை எல்லாம் மீடியாவில் சுற்றி விட்டாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரே ரீசன் வந்து அந்த நேரத்தில் வில்லனாக நடிக்க வேண்டான்னு பார்த்தேன், அவ்வளோதான். இப்போ மறுபடியும் ஒரு வில்லனாக நடிக்கணும்னு ஆசையாக இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படி. ஸோ அதனால இந்த கூலியில் வந்து நடிக்க ஒத்துக்கிட்டு 4 ஆஸ்பெக்ட்ஸ் ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் அமைஞ்சிருச்சு இந்த படம். எனக்கு வந்து அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் ரொம்ப இருந்தது. ரஜினி சார்கிட்ட என்ன எனக்கு நடிக்க வரையில் நம்பிக்கைன்னா, மிஸ்டர் பாரத் நடிக்கல, நான் அவருக்கு அப்பாவை நடித்தேன். கிளைமேக்ஸில் வந்து ரகுவரன் சார் தான் வில்லன், கத்தி வீசுவார், நான் குறுக்க வந்து ரஜினி சாரை காப்பாற்றிடுவேன். முதல்ல அதெல்லாம் யோசிச்சாங்க. சத்யராஜ் அப்போ ரஜினி சார் தான் சூப்பர் ஸ்டார், சத்யராஜ் வந்து ரஜினியை காப்பாற்றுறதா அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் ரஜினி சார் தான் ஃபைட் பண்ணி இல்லை சீன் ஆஸ் பர் சீன் அவர் காப்பாற்றினா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கம்ஃபர்ட் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அந்த ஒரு தைரியம் இருக்குது அவர் கூட இருக்கையில். ஒரு மனுஷன் ஸ்டைலாகவே பிறந்து ஸ்டைலாகவே வாழ்ந்துட்டு இருக்கிறாருன்னா அது ரஜினி சார் தான் 100%. அவர் மாதிரி they can be only one. ஆமாம், அவர் ஸ்டைலாகவே இருக்கிறார், அவர் ஸ்டைலாக நடிக்கிறதில்ல, அவர் ஸ்டைலாக இருக்கிறார். நாங்கள் இந்த தம்பிக்கந்தோர்னு ஒரு படத்தில் ரஜினி சார் கூட நடித்தேன், நானே நிழல்கள் ரவியில். அதில் ரஜினி சார் தான் ஹீரோ, நான் ஒரு சின்ன வில்லன் கேரக்டர் பண்ணேன். ஊட்டியில் நவநகர் பேலஸ்னு ஒரு பேலஸுக்கு முன்னாடி ஒரு கார்டனில் ஷூட்டிங்கு. ரஜினி சார் லஞ்ச் பிரேக்கில் வந்து ஒரு மரத்து நிழலில் வந்து ஊட்டியில் நல்லா குளிராக இருக்குமில்ல, மரத்து நிழலில் படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்காரு. நானே நிழல்கள் ரவி, அப்போல்லாம் தம் அடிப்பேன் எல்லாருமே, அப்படியே தம் அடிச்சுட்டு இப்படியே போனேன். இவர் தூங்கிட்டு இருந்தார். பார்த்து நான் ரவி கிட்ட சொன்னே, மச்சான் பாரு ஒரு மனுஷன் தூங்கும் போது கூட ஸ்டைலாக ஸ்டைலாக இருக்கிறோம்னா நம்ம கான்சியஸாக இருக்கிறது தான் ஸ்டைலாக இருப்போம். கரெக்ட். தூங்கும் போது எல்லா கான்சியஸும் போயிடும். என்ன பண்ண முடியும்? அது தூங்கிலையும் கூட ஒரு மனுஷன் ஸ்டைலாக தூங்குறது. அமேசிங் அமேசிங். அப்புறம் அவர் எந்திரிச்சு வந்தோம், 2 பேரும் சிரிச்சோம். சார் நாங்க பேசிட்டு சார் தூங்கும் போது கூட ஒரு ஆள் ஸ்டைலா இருக்கிறார், இவருதான் அப்படி. அமேசிங். உங்க கூட நடிக்கலாம், அது எனக்கு ஒரு ப்ரௌடா இருக்கும். நெக்ஸ்ட் ஜெனரேஷன் கூட நடிக்கிறோமப்பா. கமல் சார் கூட நடிச்சா சோ நாஸ்டால்ஜிக்கா இருக்கு and proud moment for me also sir. அது வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நம்ம my honor sir. சிவாஜி சார் பிரபு கூட நடிக்கல, பிரபு சார் கூட நடிக்கல, சிவாஜி சாரோட நடிச்சு பிரபு சாரோட நடிக்கிறோம், விக்ரம் கூட நடிக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஹாப்பி. நீங்க எவ்வளவு ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கீங்க. ஆமா, நீங்க நிறைய ஆக்ட்ரஸஸ். நீ ரொம்ப ஒபீடியன்ட் சைல்ட் தான் அப்போ. இப்போ இப்போ தான்
இப்போ நீ எப்படி எல்லா லாங்குவேஜ் நீயே பேசுறியா? ஆமா சார். நீங்களும் இப்போ நீங்க தெலுங்கு டப்பிங் நீங்க பண்ணலையா? பண்றீங்கல்ல தெலுங்கு டப்பிங். இப்போ கூலியில் நான் பண்ணல. இப்போ ஒரு படத்துல வந்து ஒரு தெலுங்கு படத்துல ஒரு ஹீரோவை நடிச்சிருக்கிறேன். அந்த ஏஜ் குரூப் ஹீரோவை. அதுல வந்து டப்பிங் நானே பேசியிருக்கேன். எப்படி இருந்தது? ரொம்ப సాటిస్ఫైడ్ இருந்தது. కానీ మీరు తెలుగు మాట్లాడుతున్నారు కదా లేదా? கரெக்டா ஆன்சர் பண்றீங்க. இல்ல அது புரியும். இல்ல என்ன இப்போ உனக்கு வந்து நிறைய லாங்குவேஜ் தெரியும். அப்புறம் ஜெனட்டிக்கலாவே அப்பா வந்து எல்லா லாங்குவேஜ் இல்ல அவர் டப்புன்னு பிக்கப். ஒரு பெங்காலி ஃபிலிம் எல்லாம் ஆக்ட் பண்ணாருல்ல, அது ஏன் அவரே பேசினாரு? இல்ல அவரு பேசினாரு. ஆனா அவர் பெங்காலி ஏன் கத்துக்கிட்டாருன்னு தெரியுமா? அவருக்கு அப்போ அபர்ணா சேன் மேல லவ். அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும் தான் அவர் பெங்காலி மொத்தமா படத்துக்கெல்லாம் பண்ணல அவரு. அதனாலதான் ஹேராம்ல ராணி முகர்ஜி பேரு அபர்ணா. இப்போ கனெக்ஷன் பண்ணிக்கோங்க. சோ அந்த ஒரு லாங்குவேஜ் மட்டும் பேசிக்கலி ஹார்ட் ஒர்க்கர். ரொம்ப மனசு வச்சு அந்த ஒரு பெங்காலி கத்துக்கிட்டாரு. ஆமா ஆமா. நீங்க எல்லாம் ஆடிஷன் பண்ணீங்களா சார்? நான் சான்ஸ் கேட்டு அலைஞ்ச காலத்துல பண்ணியிருக்கிறேன். ஆக்ட் பண்ணி காட்டியிருக்கேன். சான்ஸ் தேடி அலைஞ்சிட்டு இருக்கிற எஸ்பி முத்துராம் சார் வந்து ஒரு படம் டைரக்ட் பண்றாரு. இப்போ நியூ ஃபேஸஸ் வேணும் அப்படின்னு ஏதோ தகவல் பேப்பர்ல இல்லை தகவல் தெரிஞ்சு நான் போனோன்னா சரி ஃபோட்டோ வாங்கிட்டு அனுப்பிச்சிடுவாங்கன்னு நினச்சேன். நேரத்தில் போயிட்டேன். எனக்கு முன்னாடி ஒரே ஒருத்தர் தான் உட்காந்துருந்தாரு. அப்புறம் ஒரு 10-15 பேர் வந்துருச்சு. எல்லாரும் மூஞ்சி நான் பார்க்குறேன், நம்மளை விட நல்லா இருக்கானா அப்படி பார்த்துட்டு இவர் நடிக்க சொல்லி காட்டுவாங்கன்னு நினைக்கல. எனக்கு இங்கே இருந்த ஆள் வந்து உள்ளே போனோன்னா அவர் பயங்கரம் என்னமோ அழுது நடிச்சிட்டு இருக்கிறாரு. ஐயோ உள்ளே போனோம் நடிக்க சொல்லுவாங்களா, நம்மளுக்கு என்னடா இது பண்ணுறதுன்னு உள்ளே போனோன்னா முத்துராம் சார் வந்து ஏற்கனவே சிவகுமார் அங்கிள் கூட ஷூட்டிங் போய் பழக்கம். சார் வணக்கம் சார் அப்படின்னாரு. சார் ஏதாச்சும் நடிச்சு காட்டுங்க அப்படின்னாரு. சார் நம்மளுக்கு தெரிஞ்சது பராசக்தி சிவாஜி சார். டே பூசாரி, நான் சாவுக்கு துணிந்து விட்டேன். எனக்கு தெரியும் நீ செய்ய போகும் காரியத்திற்கு எது வெகுமதி என்று. தூக்கு மேடை பரவாயில்லை. உடுத்து போன சமுதாயத்தில் உன் போன்ற பூசாரிகள் புண்ணியவான்கள் வேடம் போடும் நாடகத்தை விட்டுக் கொண்டிருக்கும் மக்கள் கூட்டத்திற்கு என்னுடைய செய்கை ஒரு பாடமாக. அவரு எஸ்பிஎம் சார். இந்த டைலாக் சிவாஜி சாரே மறந்துருப்பாரு. ஏன்னா அந்த படத்துல எல்லாம் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். ஏவிஎம் படம் தானே. நீங்களா ஏதாச்சும் நடிச்சு காட்டுங்க. சார் எனக்கு ப்ரிப்பேர்டா வரல சார். என்னோட ஆடிஷன் எக்ஸ்பீரியன்ஸ். Ladies and gentlemen, that is how you audition. That is how you audition. கலைஞர் வசனத்தை பேசி அடிச்சிட்டு வந்துட்டேன். Amazing. So எல்லாருக்கும் தெரியும் என்னோட பேரு பிரீத்தி ராஜசேகர். அதுல நீங்க தான் ராஜசேகர். Tell us about ராஜசேகர். ராஜசேகர்ல பிடிச்ச ஒரு விஷயம் வந்து because all of us need to like something about our character, even a villain. ஆமா, அதுல வந்து என்னன்னா அந்த வில்லன் கேரக்டர் நான் நல்லா என்ஜாய் பண்ணது காரணமே வந்து அப்ப இருந்த எல்லா டைரக்டர்ஸும் இன்க்ளூடிங் அன்னைக்கு டாப் ஹீரோ யாரு, அப்பாவும் ரஜினி சார் தான். அவங்க எல்லாம் எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருவாங்க. இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டரோ யோசிச்சாலும் கூட பேஸ்ட் சார் சத்யராஜ், அதுக்கு தானே சார் அவர் போட்டிருக்கேங்க, அவர் ஏதோ இஷ்டத்துக்கு அடிக்கிட்டு சார் அப்படிப்பா. அதனால வந்து இந்த ஸ்கிரிப்டு எழுதுனதையெல்லாம் விட்டுருவேன், என் இஷ்டத்துக்கு விட்டு அடிப்பேன். அது வந்து எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த லோகேஷ் படத்தில் தான் கிடைச்சது. அந்த ஷோபின் கூட சாக போகிறதுக்கு முன்னாடி வர சீன்லையும் சரி, ரஜினி சாரை வந்து நீ பண்ணுறது சரியில்லை, என்ன நினச்சிட்டு இருக்கிற மனசுக்குள்ள, எப்போ பார்த்தாலும் அடி தெரிய ராகவ குத்து விட்டுன்ட்டு அந்த மாதிரி பேசுறதெல்லாம் கண்டென்ட் சொல்லிட்டு அப்படியே விட்டார். That's a gift from a director, actually. அது என்ன மாதிரி ஆக்டருக்கு வந்து அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். For me also. ஒவ்வொரு ஆர்டிஸ்டுக்கு ஏதோ ஒன்று கிளிக் ஆகி வந்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் காலேஜில் படிச்சிருக்கும் போது சொல்லத்தான் நினைக்கிறேன்னு பார்க்குறேன். அப்பா வில்லன் ஒரு பிளே பாய். ஆனால் அவர் வந்து ஒரு டான்சர், அவர் ஒரு சிங்கர். ஆமா, இப்படி ஒரு வில்லனா அப்படிங்கிற மாதிரி வந்தது. அது மாதிரி அதுல இருந்து ஒரு மாதிரி பிக்கப் ஆச்சு. ஒரு வில்லன் வந்து டான்ஸ் ஆடுற ஒரு வில்லன், அப்புறம் அப்பா ஹீரோ ஆகி பெரிய லெவலில் எல்லாம் சக்ஸஸ் ஆகிடும். அது மாதிரி எனக்கு லைஃப் கேரியர் வந்து செட் ஆனது வந்து டயலாக்கில் தான். அது காரணம் மணிவண்ணன் தான். அவர் வந்து ஸ்கிரிப்ட் எல்லாம் வந்து படம் எடுக்கிற டைரக்டர். வெள்ளை பேப்பரோட தான் வருவார். சாயந்தரம் போகையில் அசிஸ்டன்ட் டைரக்டர் உட்காந்து எழுதிக்குவாங்க என்ன எடுத்தோம்னு. ஆமாம், அவர் வந்து ஒரு படத்தில் வந்து எனக்கு ஒரு பஞ்ச் டயலாக் கொடுத்தாரு. என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்குதே
அப்படின்னு அது ஒரு Yes. படத்துல எல்லாம் சொல்ல போக அது பயங்கரமா கிளிக் ஆகி அதுக்கப்புறம் தான் நான் ஒரு ஆக்டர் ஆனதே வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனது அந்த டைலாக்னால தான். அது இன்னைக்கு வரைக்கும் அந்த டைலாக் எனக்கு விடையும் கிடைக்கல. என் Correct. கேரக்டரையே நானே புரிஞ்சுக்க மாட்டேன். அடுத்தவன் எப்படா புரிஞ்சுக்குவேன், உன் கேரக்டர் நீயே புரிஞ்சுக்கல. அதான் நான் சொல்ல வந்தேன், அது வந்து தட் ஷுட் பி த டேக் லைன். நான் ட்விட்டர் பயோ போய் மாத்த போறேன், என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, அது என் வாழ்க்கையின் கதை. ஐயோ அது சரியான வார்த்தை இல்ல, மணிவண்ணன் தான் அந்த மாதிரி வார்த்தை. ஆக்சுவலி இட்ஸ் சோ சிம்பிள் பட் ஐ ஃபீல் லைக் தட். சில நாள் எப்படி லைக் கேரக்டரே புரியாம, பட் சம் டேஸ் வருத்தமா இருக்கும், லைக் கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. எனக்கு இது ரொம்ப சந்தோஷம் வந்து இந்த டைலாக் ரஜினி சார் பேசினார் மிஸ்டர் பாரத்ல. வந்து முதல்ல வந்து நான் அப்பா, ரஜினி சார் சன்னு, ரெண்டு பேரும் எலியும் பூனையுமா இருப்போம். அப்போ கிளைமேக்ஸ் ஃபைட்டில் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துக்கோ, ரகுவரன் தான் வில்லன். அப்போ நான் வந்து எஸ்பிஎம் சார்கிட்ட, சார் நான் ஒருத்தர் அடிச்சுட்டு சாருடைய பஞ்ச் டைலாக் சொல்லிட்டு என்ன அப்படின்னாரு, 16 வேனில் வந்து ரஜினி சார் வந்து இது எப்படி இருக்கு அப்படின்னு வரல, அது மாதிரி ஒரு முட்டு இது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்ன எப்படி இருக்கு அப்படின்னா நல்லா இருக்கு அப்படின்ட்டாரு. உடனே ரஜினி சார் அப்போல்லாம் கேரவான் கிடையாது, நான் நல்லா இருக்கு சத்யராஜ், நீங்கள் ஏதாச்சும் பேசிக்கிறீங்களா இது மாதிரி அப்படின்னாரு. சார் இருக்கு சார், என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேன். மறுபடியும் சொல்லுவேன் அப்படின்னாரு, என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்க, நல்லா இருக்குது, நான் ஒருத்தர் அடிச்சுட்டு அப்படி சொல்கிறேன். நைஸ் நைஸ். ஸோ அப்படிதான் அமைஞ்சது, அது அப்படிதான் அமைஞ்சது அந்த சீன். சூப்பர். கமிங் பேக் டு கூலி சார் அண்ட் ஒர்க்கிங் வித் ரஜினி சார், யூ மீ ரஜினி சார் ஒரு காம்பினேஷனோ இல்லை இருந்தது. எங்க நான் படுத்துட்டேன்ல, அந்த காமெடி, அந்த காமெடி சொல்றேன். என்ன சார் இல்ல அது காம்பினேஷனே கிடையாது. நான் கேஃபின் பாக்ஸ்குள்ள படுத்துக்கிறேன், ஆனா கொஞ்சம் தூக்கி விட்டாங்க, இந்த காத்தெல்லாம் உள்ள வருது. எப்படியே படுத்து அப்படியே கண்ணை விட்டேன், டொக் டொக் டொக்னு யாரோ தட்டினாங்க. முடிச்சு பார்த்தா ரஜினி சார் சாப்பிட போயிட்டு வர்றாங்க. சரி சார் நீங்க போயிட்டு வாங்க சார். அப்புறம் லஞ்ச் பிரேக்ல வந்து ரஜினி சாருக்கு வந்த ஒரு சிக்கன் குழம்பெல்லாம் கொடுத்துட்டாங்க, அதெல்லாம் சாப்பிட்டு. So how was your scenes with him? ஒரு எனக்கு பிடிச்ச சீன் என்ன தெரியுமா, வண்டியில ஃபிளாஷ்பேக்ல. சூப்பர். அது ஒண்ணுதான் ஒரு ஸ்ட்ராங்கான சீன் அவரோட. நல்லா இருந்தது. ஆமா, அதுல வந்து ஃபுல்லாவே எனக்கு தான் டைலாக். ஆமா, அவர் பேசாம உட்காந்துருப்பாரு, ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு அப்படியே உட்காந்துருப்பாரு, நான் தான் பேசிட்டே இருப்பேன். சார் நான் ஒன்று கேட்குறேன், I'll say first one thing, என்னை பற்றி எனக்கு பிடிச்சது பிடிக்காதது, அப்புறம் yours. So one thing I like about me is எனக்கு வில் பவர் இருக்கு, அந்த அப்பாவோட வில் பவர் வந்துருச்சு லைட்டா. பிடிக்காத விஷயம் என்னன்னா ஐ எம் வெரி இமோஷனல், ஆனால் அது கோவமா தெரியும், டெம்பரா வெளியில வரும், ஆனா ஆக்சுவலி உள்ளுக்குள்ள ஐ எம் வெரி வெரி இமோஷனல், ரொம்ப கிரை பேபி குட்டி பாப்பா. உங்களது என்ன? சோக சீன் ஆங்கிரி சீனா வருது உனக்கு? ரைட்டர் சோகமா எழுதுறது, பர்ஃபார்மன்ஸ் கோவமா குடிக்கிறேன், உள்ள அழுகிற வெளிய முறைக்கிற நல்ல பேசணும் வெளுத்துவாங்க. அது மாதிரி உங்க ஸ்ட்ரெங்த் என்ன சொல்லுங்க? என்னோட ஸ்ட்ரெங்த் வந்து எனக்கு பெருசா எய்ம் கோல் அப்படி எல்லாம் கிடையாது, அப்படியே போவேன்டா, கோயிங் வித் தி ஃப்ளோ. அந்த பக்கம் கதவு இருந்தா அப்படி போவோம், ஃப்ளோ ஸ்டேட். ஆமா, அந்த பக்கம் சேவு இருந்ததுன்னா ரைட்ல போய் பாரு, அங்கேயும் சேவு இருந்தா லெஃப்ட்ல போய் பாரு, எங்கேயாச்சும் ஒரு கதவு இருக்கு அதுல போய் அப்படியே. பொதுவா என்னோட வந்து ஒரு ஏம்னு சொன்னா ஒரு முடிஞ்ச அளவுக்கு டென்ஷன் இல்லாம ஜாலியா வாழ்ந்துருவேன். இதே மாதிரிதான் நாகார்ஜுனா சார் சொன்னாரு ஆக்சுவலி. அப்படி இல்ல, வந்ததை வரவில் வைப்போம் செல்வதை செலவில் வைப்போம், அந்த பாட்டு தான். பிடிக்காத விஷயம் வந்து ஒரு விஷயத்துக்கு வந்து டப்புன்னு நோ சொல்ல மாட்டேன். ஏன்? அது ஆமா, ஹர்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக சுத்தி வளைச்சு அப்பதான் அவங்க இன்னும் ஹர்ட் ஆவாங்க. அதுதான் சொல்ல வந்தேன். முதல்லயே நோ சொல்லியிருந்தேன், you can say I really like you and respect you, but no. அதெல்லாம் சொல்லி இப்போ அதுக்கு ஒரு நோக்கு ஒரு பெரிய ஸ்கிரிப்ட் சொல்லி ஒரு வாரம் இழுத்தடிச்சு அது வந்து பெரிய மனசுல குழப்பி அதுக்காக நானும் சரியா தூங்காம அவங்களையும் தூங்க விடாம பண்ணி, இது என்கிட்ட பிடிக்காத விஷயம். நான் சட்டுன்னு நோ சொல்லிடுவேன், அது நல்ல விஷயம் தான். waste of time இல்லையா சார் for us and others. அது என்னமோ மாத்திக்கணும்னு நினைக்கிறேன், அது முடிய மாட்டேங்குது. நீங்க இப்ப சொன்னீங்க ரஜினி சார் also says no. ஆமா, டப்புன்னு yes no இல்ல அது வேண்டாம். correct. but you இதுக்கு முன்னாடி நாங்க பேசும்போது you said I don't care that much, but this you care very much. அதுதான் இது ஒரு என்னோட பர்சனல் லைஃப்ல வந்து எனக்கு பெரிய எனக்கு ஃபிக்சேஷன் ரொம்ப கம்மி. ஃபர்ஸ்ட் காலையில எந்திரிச்சிருந்து ஆரம்பிச்சா, காலையில எந்திரிச்ச உடனே என்ன பேஸ்ட் சார், ஏதோ ஒரு பேஸ்ட், என்ன சோப்பு, ஏதோ ஒரு சோப்பு, இப்படி ஆரம்பிச்சு நான் படுக்க போற வரைக்கும் ஏதோ ஒண்ணுதான், ஏதோ ஒண்ணு, ஓகே அவ்வளவுதான், அந்த மாதிரி கேட்டகரி. நீங்க வந்து நான் நடிக்கணும்னு என்ன செய்யணும்னு தெரியாம ஊரை விட்டு ஓடி வந்ததுதான்.
பிஎஸ்சி பாட்னி அட்டம்ப்ட். பாட்னி படிச்சீங்க? பாட்னி அந்த காலத்துல அதுக்கு என்ன வேலை கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது. அப்புறம் கொஞ்சம் ஃபேமிலி சுச்சுவேஷன் வந்து கொஞ்சம் ஷேக் ஆயிடுச்சு. மாடி வீட்டு ஏழைன்னு எல்லாம் சொல்லுவாங்கல்ல, கார் இருக்கும் பெட்ரோல் இருக்காது, போன் இருக்கும் அடிக்காது. இங்க என்னடா இன்னைக்கு கோயம்புத்தூர் வந்து நம்ம என்னடா செய்ய போறோம் அப்படிங்கிற நம்ம சிவகுமார் அண்ணா சிவகுமார் அங்கிள் வந்து பழக்கமானாரு. அப்போ நான் கொஞ்சம் மிமிக்ரி பண்ணுவேன். அப்போ என்னோட கசின் மாதம்பட்டி சிவகுமார் அப்படின்ட்டு அண்ணன் வந்து நீ ஏன் சினிமாவில் போய் நடிக்கக்கூடாது அப்படின்னாரு. சினிமாவில் போய் நடிக்கிறதா? எனக்கு என்னன்னே தெரியல. பிகாஸ் அப்பவே உங்க ஹைட்டு அதெல்லாம் நீங்க வித்தியாசமா தெரிஞ்சிருப்பீங்கல்ல. இல்ல எனக்கு அது சினிமால போய் நடிக்கிறதா, சரி சிவகுமார் அண்ணா இருக்கிற தைரியத்துல இருந்து இங்க வந்து சரி ஒரு ஆள் இருக்காரு போயிடும் நடிக்கிறதுக்கு. அவரு வந்து பயங்கரமா பயமுறுத்தி விட்டாரு. ரொம்ப கஷ்டமான ஈஸியா லைட்டா எடுத்துக்காதீங்க. அப்புறம் அப்படியே ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலையும் பார்த்துக்குவேன், ப்ரொடக்ஷனுக்கு காரும் ஓட்டிக்குவேன், ஒரு டைரக்டர் கூட போய் டிஸ்கஷன்லையும் கலந்துக்குவேன், நடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஆக்டோபஸ் வந்து பல இடத்துல விடுமில்ல கையை, அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் விடுவோம். எங்க இறசுக்கு அந்த மாதிரி போனதுதான். பொதுவா வந்து ஒரு ஆக்டர் ஃபேமிலியில இருந்தா அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஆக்ட் பண்ணலான்னு ஆசை வரும். பொதுவாக அப்படி நடக்கும். உனக்கு சின்ன வயசுலயே அப்படி ஆசை இருந்ததா? இல்ல சார். இல்ல, சின்ன 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 வயசுல I was like, ஓ ஓகே ஐ திங்க் ஐ கேன் டூ. அண்ட் நான் ஏன் அப்போ அப்பா பல்டி ஸ்டண்ட் எல்லாம் அதெல்லாம் பண்ணும்போது அதை பார்த்துட்டு நான் இப்படி பண்றேன்னு நினைச்சேன். ஸோ ஹீரோன்னு ஆக ஆசை இல்லை, ஹீரோ ஆக ஆசை சின்ன வயசுல. அதுக்கப்புறம் வந்து போய் நான் சீரியஸா மியூசிக்கும் வந்துருச்சு லைஃப்ல. ஐ தாட் ஐ ரைட் ஆர் டைரக்ட் அப்படிதான் யோசிச்சேன் என்னோட பர்சனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி. ஆனா அது வந்து நடந்தது நான் சொன்னேன் வெரி ரேண்டமா. நீ ஆக்ட் பண்றதுக்கு முன்னாடி பாட ஆரம்பிச்சால? ஐ ஸ்டார்டட் அட் 6. இது ரொம்ப சூப்பரா இருந்தது. விண்வெளி நாயகம் பிச்சில அப்பா ரொம்ப எமோஷனலா இருந்தாரு. க்ளோஸ் நானும் எமோஷனலா இருந்தேன். சோ மியூசிக்கும் வந்துருச்சு. சோ ஐ டிடன்ட் திங்க் அபௌட் இட். பட் உங்களுக்கு புரியும், நான் இது சினிமா இஸ் ஆல் என்கம்பசிங். இந்த மாதிரி ஒரு மேஜிக்கல் ஸ்பேஸ், அதுல மியூசிக்கும் இருக்கு, இதுவும் இருக்கு. இந்த டிஸ்னிலேண்ட் சில பேர் போறாங்க, யூரோ வேர்ல்ட் சில பேர் வாட் எவர், அந்த ரோலர் கோஸ்டர்ல போற எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு எவ்ரிடே கிடைக்குது. இஃப் ஐ ஹேட் டு சே வை டு யூ டூ திஸ் எவ்ரிடே, ஃபார் மீ இட்ஸ் ஜஸ்ட் ஐ கான்ட் இமேஜின் டூயிங் எனிதிங் எல்ஸ். இல்ல உங்களுக்கு என்ன அது? எனக்கு அப்படி பெருசா எதை எதிர்பார்த்து இல்லை. நான் எதிர்பார்த்து வந்ததை விட எனக்கு இன்ஃபேக்ட் பல மடங்கு எனக்கு கிடைச்சிருச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நிறைய இந்த சினிமா எனக்கு கொடுத்துருச்சு. நானும் ஒரு 100 படம் ஹீரோவை ஆக்ட் பண்ணி அப்போ இருக்கிற டாப் ஹீரோயின் ஸ்டூடியோவில் டுவேட் பாடி அது மாதிரி வேற லாங்குவேஜில் ஆக்ட் பண்ணுவோம். கட்டப்பாலாம் அந்த கிராட்டிடியூட் உங்களை திருப்பி கொண்டு வருது. சின்சியராக இருப்பேன். நான் எல்லாத்துக்கிட்ட சொல்லுவேன், சின்சியராக இருக்கிறது வேற, மெனக்கடல்னு ஒன்று இருக்குது. சின்சியராக இருக்கிற ஆக்டர் நான் கரெக்டாக டைமுக்கு போயிடுவேன், டைரக்டர் சொன்ன முடிக்கப்ப நடிப்பேன், அங்கே யாரையும் செட்டில் எந்த வம்பை வச்சு மட்டும் வருவேன். ஸோ மெனக்கடல் வந்து டெடிகேஷன். அது வந்து நான் பிகினிங் ஒரு 7-8 படம் ரஜினி சார் கிட்ட நடித்தேன். பிகினிங் தனியாக போய் ஒரு சிகரெட்டை பற்ற வச்சுட்டு செவத்துக்கிட்டு போய் திரும்பிட்டு பல விதமா ரிஹர்சல் பாட்டு இருப்பாரு. எஸ்பெஷலி நான் சிகப்பு மனிதன், நான் மகான் அல்ல, அந்த படம்லாம் நடிக்கல. அவர் நிறைய இம்ப்ரவைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து தோளில் துண்டு போட்டு நடித்தவங்க எத்தனை நடிகர் இருக்கிறாங்க. பட்டு ஒரு மனுஷன் ராத்திரி பூரா யோசிக்கிறாரு பாருங்க, எப்படி அதை எப்படி போடலாம்ப்பா. அதுதான் வந்து மெனக்கடல். மெனக்கடல் வந்து என்கிட்ட இல்லைங்கிறது எனக்கு ஒரு குறை. அப்படியே போவாமப்பா, ஆத்துல கிள்ளி போட்டு எல்லாம் மாதிரி போயிட்டு கம்பேரிசன் நீங்க பாக்குறீங்க. But my working experience with you is மெனக்கடல்னு ஒரு வார்த்தை. You are so disciplined, professional, dedicated. நான் பாக்கும்போது I can see that. இந்த dedicated in that, no, எனக்கு தெரியுது. அப்புறம் கரியர் பிளான் இல்லனா இவ்வளவு வருஷம் எப்படி சார் தாங்கும்? கரியர் பிளானிங் எல்லாம் ரொம்ப கம்மி என்கிட்ட. எனக்கும் வடிவேல் சொல்ற மாதிரி பிளான் பிளான் எல்லாம் கொஞ்சம் ரொம்ப கம்மி. எனக்கும் ஜீரோ பிளான். ஆமா, பட் அதுல வாழ்க்கை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங், ஜாலியா இருக்கு. எஸ், அது ரெட்ல ஏதோ ஒன்னு தான் கிடைக்கும். ஆமா, இதர் இந்த பக்கம் இல்ல இந்த பக்கம் ரொம்ப பிளான் பண்ணி எல்லாமே அமைஞ்சிருச்சு நான் பிளான் பண்ண மாதிரி, அதெல்லாம் எனக்கு வராது. சோ ஓகே அடிப்பாங்கிறது நான் அப்படிதான். அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. சந்தோஷம் கண்டிப்பா. நம்ம வந்து
நான் ரொம்ப டீம் நோ பிளானிங். அதான் ஓஷோவனுடைய நான் ஒரு வெண்மேகம்னு ஒரு புக் படித்தேன். கிளவுட்ஸுக்கு வந்து ஷேப்பும் கிடையாது, ரூட்டும் கிடையாது. இப்போ ஒரு கிளவுடை பார்க்குறோம், இதனால யானை மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பேசி பார்த்தோம்னா வேற மாதிரி இருக்கும். கரெக்ட். அப்புறம் அப்படியே இப்படி காத்தடிச்சா இப்படி போயிடும், அப்படி காத்தடிச்சா அப்படி போயிடும். கரெக்ட் கரெக்ட். ஸோ அது ஜாலியாக வாழ்ந்துட்டு இருக்குது. கரெக்ட். நான் ஃபர்ஸ்ட் படித்த புக் அதுதான். ஓ, ஓஷோவனுடைய புக்கு அது ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு எனக்கு. அதுக்கு காரணம் வந்து கிட்டத்தட்ட என் கேரக்டரே அப்படித்தான். சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் சத்யராஜ் சார். So amazing speaking with you for so long. ஏகப்பட்ட விஷயம் பேசியாச்சு. Yes. Thank you so much. Okay. Thank you.